என்ன அடி தூள் கலப்புறீங்க? ஆள் வந்திருக்கு ஆள் அப்படி உண்மையில நல்லா சூப்பரா வாசிக்கிறீங்க. நீங்க சூப்பரா பாருங்க. உங்களை பார்க்கல எனக்கு என் கம்பெனில சேர்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்ன கம்பெனி? மன்னாரடி கம்பெனி. என்ன சென்னையில் இருக்கு. என்ன சொல்ற? கிறுக்கு முண்டையா? என் துணியை குடிக்க. ஐயோ பாப்பா கிறுக்கு பாப்பா. என்ன நானும் பார்க்குறேன். முண்டை முண்டைன்னு பேசுறாங்க. ஒரு கட்டு கழிச்சு பார்த்து இவன் முண்டமா உட்காந்துருக்காங்க. கொண்டவன் தோட கூட ஏறி சண்டை கண்ட கண்ட நாயெல்லாம் பேசி பார்த்துட்டு பேசாம இருக்கேன். என்ன கேட்டியா? என்ன கேட்டியா? என்ன கேட்டியா? அவளை பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாமா? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ யாரு தெரியுமா? அவளை போய் முண்டை தெரியல சொல்லுங்க. இந்த வேலையோட சரி, எந்த வேலையும் அவளை பார்த்து அந்த வார்த்தை கேட்காது. அவ என்ன சாதாரணப்பட்ட ஆளா? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவன். அவளை போய் முண்டை வைக்கிறிய? அப்பா நீ மூடு. அப்படியா தொடர்ந்து கிடக்குது? நீ பெருமைப்படுத்த 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டேங்க. நான் அவசரம் முடியும் பார்த்தியா? நீ உங்களை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குங்க. ஆமா, என்ன தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாது. பேச தெரியாது. எப்படி பேச தெரியும்? ஏன் தெரியாது? பூரா இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கிறது பக்கிய. அப்புறம் எப்படி பேசுங்க? எல்லா குழந்தையும் கூட இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா அப்புறம் தமிழ் எப்படி வளரும்? அதை எப்படி வளர்க்குறது? தண்ணி ஊற்றி தான் வளர்க்கணும். சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? 145 ரூபா. ஏங்க நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நல்ல விதமா சொல்லித்தான் கொடுக்குறாங்க. அப்ப அங்க ஓட்டு சேருங்க. படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்க, ஓடுற பிள்ளை எங்க இருந்தாலும் ஓடும். யாரை கூட்டிட்டு? எவனையா ஓடிட்டு. எனக்கு என்ன சந்தேகம்னா அதை கூட விடுங்க. அதே தமிழ்நாட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளை பாருங்களேன், இன்னமும் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியலங்க. என்ன பண்றது? நெத்தி நிறைய ஒரு குங்குமம் வைக்க தெரியல, ஒரு சடை போட தெரியல, ஒரு வீடு கூட்ட தெரியல, ஒரு சோறாக்க தெரியல. கலாச்சார சீரழிவு. என்னது? பூரா சொடி மிடி கறீடு போட்டுக்கிட்டு அலையுது பக்கி. சுடிதார் மிடி அவங்க காசு அவங்க வாங்கி போட்டுக்கலாம். நமக்கு தேவையா? தேவை. அதை சொல்லுங்க. இதுல பொம்பளை பிள்ளைலாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானு போறது? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அடையாளம் தெரியல. அவங்க காசு அவங்க வாங்கி போட்டுக்கலாம். நமக்கு தேவையா? அவசியம். அதை சொல்லுங்க. ஆமா, இந்த மாதிரி கூட்டத்துல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க? அது அவங்க காசு அவங்க வாங்கி போட்டுக்கலாம். நமக்கு தேவையா? எந்த பிள்ளையாச்சும் பாவாடை தான் பண்ணி கட்டுதா? பார்த்தீங்களா? பாவாடை தான் பண்ணி கட்டணும். ஆமா, கலாச்சாரம் எல்லாம் காணா போச்சு. அது சரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இங்க உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல. நீ ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை பாருங்க, எவ்வளவு அழகா சேலை கட்டிருக்கீங்க. தமிழ்ல பேசுறீங்களே, தமிழ்ல பாட்டு பாடுறீங்களே. கொஞ்சம் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்ல. நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்கார. ஏன் போய் சொல்றீங்க? ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதை சொல்லுங்க. பிய திங்கிறேன் வேணுமா? டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து ஸ்பூன் போட்டு சப்பி சப்பி சாப்பிடுறியா? கிடையாது. எல்லாத்தையும் தான் நான் திங்கிறேன். ஏங்க அவ்வளவு கடுப்பா பேசுறிய? அப்புறம் ஏட்டிக்கு போட்டு பேசுனா அப்புறம் இறைச்சா கோபத்திலே மோகம் கலையா தாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளவு வாங்குறாங்க? 3000. கல்யாணம் செஞ்சுதான். அதே அப்படி வெடுக்கு வெடுக்குனே பேசுறீங்க. கடுக்கு புடுக்குன்னு பேசினா அப்புறம் அடுக்கு புடுக்குன்னு தான் பேசுவாங்க. கோபத்துல முகம் கலையா தாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்கணும் தெரியும். ஜலச்சக்கணும். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து என்கிட்ட கோபமா தான் பேசுறீங்க. அதை வந்து ஏட்டிக்கு முடியாம பேசினா அப்புறம் கோபத்துல முகம் கலையாத்தாங்க இருக்கு. மூடுப்பா. நான் எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன் தெரியும். நீ கொல்லா பொம்பளை பார்த்திருக்கேன். அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ரோட்ல அப்படி போகையில வரையில எத்தனை பெண்களை பார்த்திருந்தானு இந்த பூங்குடி கிராமத்துல இந்த மேடையில இப்பதான் நம்ம அது சௌந்தர்ய அமைப்புல இப்பதாங்க இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய எனக்கு தெரியும். நீ 5 மாடிக்கு என்னை தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி விடுவேன். உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தல. ரோமக்கட்டு அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சிகள் அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன். விடிய ரெகுலர் எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும் ஒன்னா பல்ல வெடிச்சு புடுங்க. எவ்வளவா இருக்கு? பல்லுல மாட்டுங்க. உனக்கு நல்ல மரியாதை. ஆக மொத்தம் உங்களை எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டுறானோ அவன் சீக்கிரமே கூடிய சீக்கிரமே கரண்ட காலம் இருந்து சாக வேண்டியது. சாகட்டு செய்ய முடியாத நாய் என்ன மயிருக்கு வர செய்ய முடியாத கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிக்க பிடிக்க நக்கி பிடிக்க முண்டை பையில வந்து தண்ணி போட்டு ஏப்பா நான் எத்தனை நாளைக்கு தான் போடுவேன். ஒரு பெண்ணாலே
எனக்கு அந்த ஆசை பாசம் இருக்காதா? அது சரி, என்ன இல்லாம எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன். அமிர்தா பையன் நானும் பொறுக்க மாட்டாம வீட்லையும் சொல்ல முடியாம வெளியும் சொல்ல முடியாம ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு தெரியுமா? இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணி மேல ஒரு சும்மா என்ன இருந்து இவ்வளவு கோபக்காரப்படியா இருக்க? தெரியாம கேட்டுவிட்டேன். ஏங்க அண்ணா இவ்வளவு வேதனைகளும் சோகங்களும் துக்கங்களும் எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சுக்கிட்டு தான் வெளியில வந்து இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா? என்ன பண்ற சொல்றேன் அப்படி நடிப்பா. ஆமா கோபால், நம்ப முடியலையே. நம்பிக்கை ஆகணும். உள்ளாருகிறேன். வெளியே சிரிக்கிறேன். நாடக உலக செவாலியர், சகலகலா வல்லவர், கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க, பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். நடிப்பின் பல்கலைக்கழகமே நீங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா. ஏங்க இவ்வளவு திறமை இருக்கு உங்களுக்குள்ள. ஆனா உங்களுக்குள்ளே ஒரு சோகம் இருக்கு பார்த்தீங்களா? கழகமா தான் பருவத்துல பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்வா. உள்ளபடி உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டியா? தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உண்மையிலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அதை குடிக்க முடக்குனா அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வைக்க விளக்க கொண்டு எதிர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். உள்ளபடி உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தடுமாறுறாங்க. நானும் அக்காவுக்கு கூட பிறந்திருந்தேன். ரெண்டு பேரும் உங்க கஷ்டம் உனக்கா தெரியுது. என்ன கஷ்டம்? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்ப புரியுதுங்க. ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொல்லிடலாம். வாஸ்தவம். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொல்லிடலாம். உண்மைதான். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்களோட பிறந்து வந்தேன். ஒரு காதரிச்சா கூட கோழி இறக வச்சு சொல்லிடலாம். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொல்லிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்களோட. நீ மூடுப்பா. நீ அக்கா சொல்ற குழந்தை உனக்கு போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு சொல்லலான்னு பார்க்குறேன். நக்கல் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? காதரிச்சா கோழி இறக்க மூக்கரிச்சா வரல விட்டு தெரியும். அப்ப இது பழைய கட்ட விளக்கமான இடத்துல வந்து ஒற்றை அடிச்சு விடு. வாங்க, கோவப்படாதீங்க. வாங்க, கோவம் இருக்கிறதுலாம் குணம் இருக்குமாங்க. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க. என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கியா? தனியாலாம் நான் ஒன்றும் வரல. எங்க இப்ப உங்க கூட யார் வந்திருக்காங்களா? எங்க குரூப்போட தான் காணும். உங்க குரூப் கூப்பிட அந்த நாடா கோஷ்டி தண்ணி போட்டு படுக்க மாட்டேங்க. நம்ம ஆட்டம் ஓவர். அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை வந்த நீ? அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. ஐயா நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்க. நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க? அவங்ககிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஆம்பளை மொத்தம் முழிக்க விட சொல்லியிருக்காங்களே அவங்ககிட்ட. ஆம்பளை மோத்திர முளைக்கலன்னா அப்புறம் நான் நம்ம ரெண்டையும் மூஞ்சி பார்த்து என்ன பண்றது? சப்புன்னு அடிச்சிருக்கா. ஏண்டி பெண்ணா பிறந்தது பெரும் பாவம். ஏண்டி இப்படி சொல்ற? இந்த மாதிரி ஆம்பளையில பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன் என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாலும் ஓடி போய் படிச்சுக்கிறாங்க. நம்ம அப்படியா? ஏண்டி 5 வயசு வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. அம்மனை குண்டியா கூட தெரியாது. ஆமா, குழந்தை அண்ணன் கண்டுக்க மாட்டாங்க. சரி, ஒரு 6-7 வயசு சொல்லிட்டேன். சொல்லவா வேணாமா? ஒரு 6-7 வயசு ஆச்சுன்னா அம்மா பெட்டிக்கோட்னு தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. ஆமாண்டி. போட்டாக்கிறத மேலே கட்டிட்டாலே அதை பனியில் போட்டு போட்டுருந்தாங்க. 12 வயசு ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அங்கே போகாத, இங்கே வராத, அவனை பார்க்க. ஆமா, என்ன மைத்திரி கேட்டா அப்படி கண்டிச்சு வளர்க்கணும் தான் பச்சை பிள்ளைகளை கூட கெடுக்கிறாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னா 12 வயசுக்கு மேல நம்ம பெரிய மனுஷன் ஆகும்ல, வயசுக்கு வரும்ல. ஆமாண்டி, வயசுக்கு வரணும்னு தெரியும்ல. தெரியும்டி. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆமா ஆமா, வீட்டில் இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டு இருக்கும்போதெல்லாம், பள்ளிக்கூடம் போகும்போது ஆகலாம். ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. ஆமாண்டி, அதெல்லாம் நாளைக்கு வரணும்னு தந்தி கொடுத்துட்டு வரப்போகுது. சுடுதுப்புன்னு தான் வரும். நீ எப்போ வந்த? அந்த பொண்ணு ஏண்டி கேட்குற? கேட்க வேண்டாங்கிறியா? இந்த சிரிக்கு மக சிரிக்கி சறுக்கு விளையாடும் போதுதான் ஜனங்கான. என்னது சறுக்கு விளையாடும் போதா? எப்படி
நீ மதுரை போயிருக்கியா? இல்லடி. மதுரையில ராஜாஜி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. மாநகராட்சி பூங்கா நல்லா இருக்கு. அப்படியா? இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி. நான் சின்ன பிள்ளை இடத்துல அதை எவனுமே கவனிக்கல. அப்படியா? பூரா மழை பெஞ்சு துரு பிடிச்சு போய் இந்த இப்படி உட்காந்து சறுக்கும்ல தவிடு. ஆமா ஆமா. அதுல நடுப்புற 2 இன்ச்சுக்கு பேஞ்சு இப்படி தூக்கிட்டு நான் ஒரு கிறுக்கு முண்டை அன்னைக்கு நான் அரப்பாவோட கட்டி போனேன். சரி. இல்லைன்னா முடிஞ்சா டீம் போடல. கட்டி போட மாட்டா? நான் எப்பவுமே போட மாட்டேன். ஏன்? அது போட்டா ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி புட்டுன்னு அடைச்சிருந்தேன். மூக்கு அடைச்ச மாதிரி காத்தோட்டமா இருக்கணும். கலட்டி விட்டா பிரியாது. சரிடி. பின்னாடி ஏணி வழியா அப்படி கிருக்குன்னு ஏறி போய் இப்படி காலை அகட்டி உட்காந்து இப்படி சரக்கு நல்ல ஆமா அடிப்பாவாட சுருண்டு முதுகு பேரிக்கிருச்சு. ஐயோ. மும்பாவாட காத்து கடிச்சு மூஞ்சி முடிக்கிருச்சு. ஐயோ. தகுடு பேர்ந்தது நான் பார்க்கல. ஜட்டி வேற போடலையா? ஆமாண்டி. இப்படியே கிருன்னு வந்தல. என்னம்மா? மீன் தூண்டி முள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிறுக்கு இது வரைக்கும் 2 மாங்காய் உழந்த மாதிரி புலந்து வச்சு ரத்தம் ஆட ரத்தம் மாதிரி ஓடுது. அப்புறம் பலாப்பழம் மாதிரி புலந்தா? நானும் 4 சாக்கு 3 சம்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன். நிக்கல. வீட்டுல போய் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. கையால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா சொல்லலாம். சொல்லக்கூடாது. சரி சொல்லாம மூடி வச்சிடலாம்னா தகுடு துருப்பிடிச்சது. அவரு செப்டிக் ஆச்சுன்னா சலம் பிடிச்சிடும். அப்புறம் அமுக்கி எடுப்பாங்க பட்டு பட்டு. இது பயந்து விட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். சரி. டாக்டர் உட்கார்ந்துருந்தாரு. சரி சார் வணக்கம் சார்னு பார்த்தா என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னா இங்க பாருங்க சார் தூக்கி காமிச்சேன். விழுந்தாம ஒரு பட்ட மழை பல்ல கடைச்சிக்கிட்டு இழுக்கிறான். என்னடா முண்டை நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்கும். அப்புறம் சரி நானும் தேடுறேன் ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆபத்துக்கு பாவம் இல்ல மயக்கம் தெளியணுமேனு மூத்திரத்துக்கு பெஞ்சு மூஞ்சில சிலப்புன்னு அடிச்சேன். இந்த டவலுக்கு புக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சது என்னை பார்த்து கேட்டேன். என்ன கேட்டாரு? என்னம்மா இப்படி எப்படின்னா சார் இந்த மாதிரி சர்க்கோல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படி இப்படி ஆயிடுச்சு. நான் கட்டி கொடுக்காத புள்ள நாளைக்கு வாரம் சந்தேகப்பட்டு குத்தி குத்தி காமிப்பேன். நீங்க 2 தையலை போட்டு சரி. அவன் கேட்டான் பாரு. என்ன கேட்டாரு? அவன் முதல்ல டெய்லர் இருந்து டாக்டர் ஆயிருப்பான் பாரு. தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். அளவா? அப்படின்னா சாக்கெட் தைக்க உன இருக்கிறது ஒண்ணு. இப்ப கூட நீ இருந்தா கூட உன் அளவு காமிச்சு அவன் சொன்னேன். சரி எனக்கு அளவு தெரியல, உங்க சம்சாரத்தை அளவுக்கு வச்சு தைங்கன்னு. அதை நான் அடிக்கடி அவர் பார்த்து புலம்புனதான். அதுக்கு அவன் சொன்னேன் பாரு, ஏன் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதுனா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சுதே விடணும் பரவாயில்லையா? அவன் தலையை விட்டு விளையாண்டுருக்கானோ என்ன கன்றாவது. நான் போய் வீட்டுல சோத்து பசி வச்சு ஒட்டிக்கலாம்னு ஒடியாந்தேன். அப்புறம் செட்டியார் கடையில 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் கொடுத்தாங்க. என்ன டியூப்? அதெல்லாம் பெவிக்விக். அதனடி பேப்படியா பிடிக்குது. ஐயோ பிடிச்சா விடவே விடாது. நீ ஏற்கனவே விட்டுருக்க. அது இல்லடி, நான் அளவு தெரியாம போச்சு. மொத்தமா பிளாஸ்டிக் ஜாமான் ஓட்டினா கன்றாவிய. சரி விடு பரவாயில்ல. சரி நீங்க காட்டுக்கு போறீங்களாம்ல? நான் வரவா? என்னை கொண்டு போறியா? நான் இது வரைக்கும் தர நான் போனது பூரா ஆர்எஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கு. எதுக்கு போய் புண்ணியம்? ஏன்டி ஆர்எஸ்பதி காடுக்குள்ள போற? அசோக் பவன் தான் இருக்குல்ல. நீ போட பாத்ரூம்ல செய்யற நாய் உனக்கு என்ன கணக்கு இருக்கு? நமக்கு ஒரு டேஸ்ட் வேணாம். Thank you.
அப்படியா அந்த காவல் பார்த்தமா போன மாதிரி இருக்கணும்டி. கிளம்புங்க போமா போவா தில்லே லே 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 லோ புல்லே ரங்குமா 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 தில்லே லே 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 லோ புல்
என்ன இடம் தெரியாம ஆடுகிற முடியல. ஏப்பா போட்ட தெளிவா இருக்கா கொண்டு சாமி உங்களை மாட்டிக்க. அரியே அறிவு இருக்கா உனக்கு? ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கோவப்படாத போ, உனக்கு ஒரு போட்டோ எடுக்க சொல்றேன். ஏய் போடி. நான்லாம் போகல. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண காட்டி எரும மாடு ஆம்பளை வந்து அச்சி வெக்கமல்ல உனக்கு. ஆம்பளை எல்லாம் ஜியா ஏமா சூச்சு போறது குத்தமா இப்படி ஆம்பளைங்களா இருக்காங்கடி. எங்க போறாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்காங்க. இவ்வளவு எருமாடு எங்க இருந்துச்சு? கேரளாவோட அங்க பாக்குற உனக்கு கீழே பாரு. பிறந்ததுல இருந்து தானே பாத்துக்கிட்டு இருக்கா. எதை மூடுறத விட்டுட்டு எதை மூடுறா பாரு. லூசு யாரு லூசு? நீயா? மூஞ்சியை தான் மூடணும். நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மூஞ்சில முழிக்காத, முழிக்காத, முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு மரியாதையா போயிரு. கொளுத்தி போடுவேன். பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய கண்ணாடிகள், இது மாதிரி ஒண்ணுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க. வண்டி எடுத்து போகடா, நாடகம் நடக்குது. வாங்க அக்கா, வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள், பழைய புஸ்தகங்கள், இது மாதிரி உங்க வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க. நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். 100 ரூபா தரேன் போகடா. 200 ரூபா தானே வாங்க. துணிமணிகள், ஓடாத மிக்சி, ஓடாத ஓடும்டா, ஓடாதுல்ல. ஓடாது பழைய வாங்க. கட்டில், பழைய பீரோ, இது மாதிரி நான் 100 ரூபா கொடுத்து போக சொல்றேன், நீ 200 ரூபா கொடுத்து வாங்க கூப்பிடுறேன். பழைய பொருள் நிறைய இருக்கு நம்ம வீட்டுல. அதெல்லாம் அள்ளி போட பாரு. வண்டி பாரு, வேற கவிதா வண்டி போயிட்டு இருக்கு பாரு. நீ வந்து என்னடி
இதை போட்டுட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நாங்களும் பேச்சு நீங்க ஆசைப்படுறது இல்லையா? பழைய துணிமணிகள், பழைய ஏண்டி அது இருந்து நீ சேலை தூக்கி ஆடவும் ஏண்டி சேலை தூக்கி ஆடினா பழைய ஜாமான் அவர் பூரா வர்றாங்க. யார் பழைய சாமானை பார்க்க வரதான் இந்தாடி ஏய் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி